தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. மே மாதம் யாருக்கு எப்படி இருந்தாலும் இந்த 4 ராசிக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஏற்கனவே 8 ராசிக்கு பார்த்துருக்குறோம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஒரு நாள் ஒரு வீடியோவில் பார்த்தோம். அடுத்தது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகத்துக்கு ஒரு நாள் பார்த்தோம். இப்போ இந்த செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம பார்க்குறது தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிக்கு பார்க்க போகிறோம். நிதர்சனமான சில உண்மைகளை பற்றி பேச போகிறோம். இந்த மே மாதம் பிறக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த மே மாதத்தில் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு முதலிடம் கிடைக்க போகுது. உங்களுக்கு என்ன சாபங்கள் இருந்தாலும் விலக போகுது. யாரெல்லாம் சாபம் கொடுத்துருக்குறாங்களோ, யாரெல்லாம் மனசை கஷ்டப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் நம்மளை வருத்தி எடுத்தாங்களோ, இதுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்க போகுது. ஸோ இது பெஸ்ட்டு. இந்த மாதமே தனுசுக்கு பெஸ்ட்டு. பிள்ளையார் உங்களுக்கு நிறைய உதவிகளை செய்வார். ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போங்க, சூரக்கான்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு கிடைச்சா அந்த சூரக்காயை உடைச்சிட்டு வாங்க. உண்மையிலேயே அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அற்புதமான ராசிகள் இந்த 4 ராசிகள். அதில் முதலிடம் தனுசு ராசி. ஆமாம், பகை வெல்லக்கூடிய நேரம். நல்ல மனிதர்கள், ஒரு கண்டிப்பாக ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மே மாதத்தில் கிடைக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க, எப்படி இங்கே உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு. அதே மாதிரி செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் நிறைய பணத்தை செலவு பண்ணி பேசாதீங்க, வேஸ்ட்டு பண்ணாதீங்க. செலவை கட்டுப்படுத்துங்க. இந்த மாதத்தில் தொழிலில் உயர்வு ஏற்படும். தொழிலில் சில ட்ரிக்கெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. அது உங்களுக்கு பெரிய நல்ல பலனை கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்தவரை வீடு தொடர்பான நல்ல செய்திகள் வரும். மனை, மண், பூமி சம்பந்தமான விஷயம், வீடு தொடர்பான விஷயம், வாடகை வீட்டுக்கு இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு பிளானு, புதிய வீடு மாறுவதற்கு பிளானு, வாடகை கடை வச்சுருக்கிறவங்க ஆஃபீஸ் மாறுறதுக்கான பிளானு, இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த மாதத்தில் பழைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்து புது சந்தோஷம் ஏற்பட போகுது. விநாயகருக்கு சூரக்காய் உடைச்சிட்டு நல்லது செய்யுங்க. தனுசு பெஸ்ட்டு. மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள், பகைகள் தீரும். திடீர்னு கரிசனம்லாம் காட்டுவாங்க குடும்பத்தில் உள்ளவங்க. என்ன ஆச்சுன்னே தெரியலையே, என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி திடீர்னு நம்மளே யோசிக்கிற மாதிரி இருக்கும். கரிசனம் காட்டுவாங்க. நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்குனியா அப்படின்வாங்க. நான் தான் டெய்லி செய்கிறேன், அப்போல்லாம் கேட்கல, இப்போ சாப்பிட்டியா தூங்குனியான்னு கேட்குறியே அப்படிலாம் தோணும் நமக்கு. சில பேருக்கு கேளிக்கை, என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபடுவதற்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். இதில் என்ன ட்விஸ்ட்டு தெரியுமா? மகரத்துக்கு இந்த மாத கடைசியில் உங்கள் திறமைக்கு வெற்றி கிடைக்க போகுது. அது முன்னாடியே உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் திறமைக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, பதவி உயர்வு, ப்ரொமோஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி விஷயம். பதவி கிடைக்கிறது, பணம் கிடைக்கிறது, உங்களுக்கு ஏதோ நல்லது நடக்க போகுது. அது அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள சந்தோஷப்படுத்துகிறதா பேசுவாங்க. பிறகு தான் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ மகரத்துக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். மன அமைதி கிடைக்கும். பண வரவுகள் யோகத்தை கொடுக்கும். திடீர் லாட்ரி யோகங்கள் ஏற்படும் மகரத்திற்கு. கண்டிப்பாக லாட்ரி யோகம். லாட்ரிலாம் வாங்கினீங்கன்னா நல்ல லாபம். அதே மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக மகரத்திற்கு இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை சில கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் மகர ராசிக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நல்ல கம்யூனிகேட். ஏதாவது நீங்கள் கூகுள் மூலமாக, இன்றைக்கி ChatGPT மூலமாக, கூகுள் மூலமாக ஏதோ ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக அடித்து காலி பண்ண போகிறீங்க. வெற்றி உண்டாக போகுது. வேலை மாற்றம் பற்றி யோசனைகள்லாம் வெற்றி பெறும். ஆக மகரம் சிறப்பாக இருப்பீங்க. இந்த மாதம் முழுமையாக மகர ராசிக்காரர்கள் வெற்றி பெறுவதற்கு நாராயண வழிபாடு செய்யுங்க. நாராயண மந்திரம் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லுவோம். கும்பராசிக்கு முதல்ல கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். ஏதாவது படிக்கணுங்கிற எண்ணம் வரும், ஏதாவது கற்றுக்கணுங்கிற எண்ணம் வரும்.
இதை நான் கற்றுக்கணும். ராத்திரி முழுக்க தூக்கம் வராது. நமக்கு ஏற்கனவே பல நாள் தூக்கம் வராது. இதில் இப்போ என்ன புதுசாக ராத்திரியில் தூக்கம் வரலைங்கிறீங்களா? இது எப்படின்னா அசுர வளர்ச்சிக்காக தைரியம் பிறந்துடும். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி பெரிய ஆள் ஆகணும், நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு இவரை சந்திக்கணும். ஆமாம், எவரை வேணாலும் சந்திக்கலாம், நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ரைட்டு நீங்கள் நினைக்கிறது புரியுதான், அவரை தானே சந்திப்பீங்க. அதுமாரி பெரிய ஆட்கள், பெரிய மனுஷங்களை சந்திக்கணுன்ற எண்ணம்லாம் இப்போ வரும். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு மாதம், படிக்கக்கூடிய மாதம், லேர்ன் பண்ணக்கூடிய மாதம், கல்வி அறிவு அதிகரிக்கக்கூடிய மாதம், பயணங்கள் அனுகூலமாகக்கூடிய மாதம். இந்த மாதம் நல்லாயிருக்கும். அப்போ உங்கள் வளர்ச்சிக்கான மாதமும் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். தைரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த தைரியம் தான் பல வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்க போகுது கும்பராசிக்காரவங்களுக்கு. அதுமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா சில உறவுகளை அழகாக புரிஞ்சிக்க போகிறீங்க. இதுதான்யா டைமு, மேசந்தாயா, அதாவது மே மாதம்தான் எனக்கு உறவுகளை புரிஞ்சிக்கிறதுக்கான நேரம். நான் மேசம்னு முதல்ல சொல்லிவிட்டு அது இல்லை எடுத்துக்காதீங்க. நான் நிறைய இடத்துல இந்த பதிவு பற்றி போட்டிருக்கேன். ஏன்னா மேங்கிறத மேசம்னு வந்துடுது, மேனால மேசம் அப்படி போயிடுச்சு. அது இல்லை, மே மாதம் கும்பராசிக்காரர்கள் உறவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சில உறவுகளை புரிந்து கொள்வீங்க. இந்த உறவு இப்படியா, இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கதவுல வந்து கையை மாட்டிக்கிட்டு திடீர்னு ஐயோ கைன்னும் போது யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டான். அப்புறம் நம்மளே தான் இந்த கையை இது பண்ணிக்கணும். அது மாதிரி இடைஞ்சலில் மாட்டிக்கிட்டு இருந்த நமக்கு இப்போ கொஞ்சம் விலகிற நேரம், இடைஞ்சல் கொடுத்தவன் விலகிற நேரம். இந்த நெஞ்சில் குத்துனவன், முதுகில் குத்துனவன், தெரியாமல் நம்மளை நோகடித்தவன், இவனையெல்லாம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற நேரம். அதில் இது ஒரு விதத்தில் நல்லது. காயம் ஆறிடும், பயப்படாதீங்க. ஆனால் சில பேர் சொன்ன வார்த்தை ஆறாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? அதுதான் நம்ம வந்து சில விஷயங்கள், இப்போ நம்ம ரொம்ப தான் பழகப்பட்ட ஆள் தானே, பழக்கப்பட்ட ஆட்களுக்கு இதெல்லாம் பழகிக்கொள்வது தானே சிறப்பு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். நல்ல தொடர்புகள் ஏற்படும், நண்பர்கள் கிடைப்பாங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் பண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும். அதே மாதிரி சில பேர் ரொம்ப கட்டாயமாக நிர்பந்தமாக நம்மக்கிட்ட வந்து உதவி கேட்பான். இந்த மாதத்தில் கண்டிப்பாக உதவி கேட்பான். செய்ய முடியாத உதவியாக கூட இருக்கும், அதை வந்து கேட்பான். இவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்லாம் கேட்பான். ஆமாம், சில பேர் லீவெல்லாம் உன்னை நம்பி தான் மாப்பிள்ள லீவ் போடுறேன், நீ கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் இதை செஞ்சு தரியான்னு கேட்பான். என்னடா இது, டேய் நானே ஒரு ஒர்க்கு வச்சுருக்கிறேன்டா, இப்போ போய் நீ என்கிட்ட ஒர்க்கு கேட்குறியே, என்னடா பண்ணுறது அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். ஆனாலும் வேறு வழி இல்லாமல் செய்யணும். அதனால் நம்ம நண்பர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதம் இந்த மாதம். அதனால் சில பேர் வேணும், நமக்கு உறவு வேணும், ஆட்கள் வேணும், ஆள்பலம் வேணுமே, அதுக்காக இப்போ சில பேரை பகைச்சிக்க வேண்டாம். அதனால் சில பேருக்கு உதவி பண்ணுங்கள். மின்னல் போல் சில சந்தோஷங்கள் வந்துட்டு போகும். அதை அப்படி கப்டுன்னு கேப்சர் பண்ணிங்க. நீங்கள் என்ன கேட்கலாம், மின்னல் எப்படி சார் அதை கேப்சர் பண்ணி வச்சுக்கிறது? நீங்கள் நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுப்போம். ஃபோட்டோ என்ன பண்ணோம், ஒரு ஃப்ளாஷ் வரும், ஆனால் ஃபோட்டோ நல்லா வந்திருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதுமாதிரி தான் மின்னலில் கூட வெற்றி உண்டு. நம்ம எங்கேயாவது வெளிப்படுத்தக்கூடிய சில விஷயங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம மனசு திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கும்பத்திற்கு உண்டு. இந்த மாதம் முழுமையாக வெற்றி பெறுவதற்கு மன நிம்மதிக்கு சிவனை வழிபாடு பண்ணுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும், பணநிலை நல்ல உயர்வை கொடுக்கும், தொழிலில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும், பிறகு விலகிடும். எடுத்தோன்னே மீனராசிக்கு சின்ன சின்ன தடை இருக்கும், ஆனால் அடுத்தடுத்தது விலகிடும். அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு உடல் சோர்வு இந்த மாதம் அதிகரிக்கும். ஆனால் அதே நேரத்தில் சேமிப்பு சம்மந்தமாக எண்ணம் வரும், பணம் சம்மந்தமான எண்ணம் வரும். டக்குன்னு உடல் சோர்வுலாம் பட்டுன்னு விலகி வேலைக்குள்ளே போயிடுவோம். அந்த சின்ன சின்ன தடையெல்லாம் டக்குன்னு விலகி லாபத்துக்குள்ளே போயிடும். ஆனால் இது என்ன ஆகும், நம்ம கொஞ்சம் நம்மளை அசத்தோம், அப்படியே தூக்கம் வர மாதிரி இருக்கும். அப்புறமா பார்த்துக்கலாமா, ஐயோ தூங்கிட்டோம்னா அவ்வளோதாண்டா, இன்னொருத்தர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி போடுவாண்டா, வேணாம் நம்ம இறங்குவோம், களத்தில் இறங்கு அப்படின்னும். கடவுள் வழிபாடு மன நிம்மதியை தரும். நிறைய கடவுள் வழிபாடு இந்த மாதத்தில் மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். மீனராசிக்கு கொஞ்சம் உடல் சோர்வு வந்தாலும் அதிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. பெண்கள் மூலமாக நல்ல செய்தி வரும். பெண்களுக்கு பெண்கள் மூலமாக நல்ல செய்தி வரும், ஆண்களுக்கும் பெண்கள் மூலமாக நல்ல செய்தி வரும். அதை நல்ல செய்தியாக பயன்படுத்திங்க. மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தினா நல்லது.
உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. நண்பர்கள் மூலமாக நல்ல உதவி கிடைக்கும். புதிய தொடக்கம் சாதகமாகும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை மீன ராசி நீங்கள் ரொம்ப நாள் நினச்சிருந்த விஷயத்தை ஈஸியாக முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அசந்துடாதீங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? மீனராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதனால் மீனராசிக்காரர்கள் முருகனுடைய மந்திரங்களை மனசார பயிற்சியாக எடுத்துங்க. முருகா அப்படின்ற மந்திரத்தை அடிக்கடி சொல்லிட்டு வாங்க. மீனம் மிகப்பெரிய வெற்றியை இந்த மாதத்தில் தொட்டு பறிப்பீங்க. நிறைய விஷயத்தில் நல்லது நடக்கும். ஆக மே மாதம் சிறப்பாக இருக்கும். தனுசு, மகரம், கும்பம், மீனத்திற்கு எல்லாரோட வாழ்க்கையிலும் சிறப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, எங்கே போனாலும் ஒரு திருஷ்டி தேங்காய் ஒன்று உடைச்சிட்டு புறப்படுங்க. நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.